மகிமைப்படுவதாக. சரி, எல்லோருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். இந்த ஓய்வு நாளின் ஆரம்ப வேளையிலே, இந்த மாதத்தின் முதலாவது ஓய்வு நாளின் ஆரம்ப வேளையை நாம் காண என் தேவன் நமக்கு கிருபை செய்தார். அதற்காக அவருக்கு கோடான கோடி நன்றிகளை நாம் ஏறெடுப்போம். இந்த நாளில் கொண்டு உங்களிடத்திலே நான் கலந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தாமே நம் மத்தியிலே அசைவாடும்படியாக நாம் வேண்டிக் கொள்வோம். அதற்கு முன்பாக ஒரு தலைகளை தாழ்த்தி ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரமபிதாவே, இந்த நாளிலே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் ஆரம்ப வேளையிலே, அதுவும் இந்த மாதத்தின் முதலாவது ஓய்வு நாளிலே என் தேவாதி தேவன் எங்களுக்கு இறங்கி நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன என்பதை இந்த நாளிலே எங்களுக்கு அறிவிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, விசேஷமாக இந்த இடத்திலே நாங்கள் யாரும் பெரியவர்கள் அல்ல தகப்பனே. இந்த நேரத்திலே அடியாளை மறைத்து நீர் யாருக்காக இந்த செய்திகளை வைத்திருக்கிறீரோ, இந்த வார்த்தைகளை நீர் உன்னதத்திலிருந்து அனுப்புகிறீர் என்று எங்களுக்கு தெரியாது சுவாமி. ஆனால் நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பரிசுத்த மன்னாவிற்காக நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். தேவரீர் எங்களோடு பேசும்படியாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சரி, நம்ம இயேசு இந்த பூமியில் நிறைய அற்புதம் செய்தாங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். புதிய ஏற்பாட்டு முறைப்படி அவர் இயேசு புதிய ஏற்பாட்டில் தான் இயேசுவோட வரலாறு நமக்கு இருக்குது. அவர் முதலாவது செய்த அற்புதம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அப்போ அவர் ரெண்டாவது செய்த அற்புதம் எது அப்படின்னு தெரியுமா இருக்கும்? முதலாவது செய்த அற்புதம் கானாவூர் கல்யாண வீட்டில் தண்ணீரை ரசமாக்குனது, அது எல்லாருக்குமே தெரியும். இயேசு ரெண்டாவது செய்த அற்புதம் எது சொல்லுங்க பாப்பா. சொன்னால் உண்மையிலே பரிசு. அவர் ரெண்டாவது செய்த அற்புதம் எது? முதலாவது செய்த அற்புதம் தண்ணீரை ரசமாக்குனது. ரெண்டாவது செய்த அற்புதம் எது? சரி, மூணாவது செய்த அற்புதம் எது? சரி சரி, அவர் செய்த அற்புதம் இது ரெண்டாவது அற்புதமா, இது மூணாவது அற்புதமானு நம்ம நிச்சய போகிறோம், பார்க்க போகிறோம். யோவான் 5வது அதிகாரத்தை எல்லோரும் எடுத்து வச்சுக்கிடுங்க. 1வது வசனத்திலிருந்து ஒரு 16-18 வசனம் வர இன்றைக்கி ஆண்டவர் நமக்காக என்ன பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். ஏன்னா நம்ம அணுதினமும் என்ன செய்கிறோம், இந்த இடத்துல வேதத்தை ஆராயிறோம். இந்த வேதம் முழுசும் எத்தனையோ வருஷமாக நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், ஆராய்ந்து கொண்டு இருக்கிறோம். இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும்னா, இது எவ்வளவோ நாளாக நம்ம படிச்சிருக்கோமே, இது நமக்கு தெரியாதா அப்படி தான் நமக்கு என்ன செய்யும், தோணும். இது எத்தனாவது அற்புதம் அப்படிங்கிறத கடைசியாக நீங்களே சொல்லணும், சரியா? 5வது அதிகாரம். இயேசு அநேக அற்புதங்களை செய்து கொண்டு என்ன செய்கிறாரு, வந்துக்கிட்டே இருக்கார். அப்படி வரும்போது அந்த முதலாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது, அப்பொழுது எருசலேமுக்கு போனார். அப்போ இதுக்கு முன்னாடி அவர் என்ன செஞ்சுருக்காரு, அதிசயங்களை செய்திருக்கிறாரு. அதன் வரிசைப்படி என்ன செய்யுது, அது வந்து கொண்டு இருக்குது. எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறதற்கு அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. இந்த இது ஒரு கதை மாதிரியே நம்ம எடுத்துக்கிடலாம். எப்படின்னா, இது எல்லாருக்குமே தெரியும். இது இயேசு சொன்ன உவமையா உண்மையிலே அற்புதமா? அதையாவது சொல்லுங்கள். ஊமையாக பேசின கதையா இல்லை அற்புதமா? அற்புதம், அப்படி தானே? இயேசு செய்த அற்புதம். சரி, அப்போது ஒரு பெதஸ்தா குளம்னு ஒன்று இருக்குது. அந்த பெதஸ்தா குளத்துக்கு 5 மண்டபங்கள் உண்டு. இது வேதத்தில் நமக்கு குறிக்கப்பட்டிருக்கு. இதில் என்ன நடந்துச்சு, இதை வச்சு நமக்கும் இன்றைக்கும் அந்த இடத்துல நடந்த அற்புதத்துக்கும் இன்றைக்கி நமக்கும் ஆவியானவர் பேசுகிற கருத்து என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். அந்த குளத்தை சுற்றி யாரெல்லாம் படுத்திருந்தா அப்படின்னு பார்த்தா, 3வது வசனம் நீங்கள் வாசிங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். 3வது வசனம் வாசிங்க. ஆமாம், பாருங்கள், அந்த குளத்தை சுற்றி யாரெல்லாம் படுத்திருக்கான்னா, குருடர்கள், கண்ணு தெரியாதவங்க, சப்பானிகள், நடக்க முடியாதவங்க, சூம்பின உறுப்புடையவர்கள், அப்படின்னா கை சூம்பியிருக்கும், கால் சூம்பியிருக்கும், இப்படி உறுப்புகள் சரியில்லாத ஒரு நபர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் அந்த இடத்துல என்ன செஞ்சுருந்தாங்க, படுத்திருந்தாங்க. நிறைய வியாதிக்காரங்க அந்த இடத்துல படுத்திருக்காங்க.
அந்த இடத்துல முக்கியமாக நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கி 4வது வசனம் படிங்க. சுஸ்தமாவான். அப்போ அந்த வியாதியஸ்தர்கள் எல்லாரும் இந்த குளத்தை சுற்றி படுத்திருக்காங்க. இன்றைக்கி நம்மளை சுற்றி இப்போ நம்ம இன்றைக்கி ஆலயத்துக்கு வந்திருக்கோம். இதை ஒரு கதையாகவே நம்ம பார்க்கலாம். சரியா? நம்ம எல்லோரும் இன்றைக்கி ஆலயத்துக்கு வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, நமக்கு நன்மை நடக்கணும், ஆண்டவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியணும், அவரோட இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ முடியும், இந்த பூமியில் நம்ம நல்லா இருக்க முடியும். இப்படி அநேக எதிர்பார்ப்போடு தான் என்ன செஞ்சுருக்கோம், இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஏனோ தானோ அப்படின்னு சொல்லி வரல. முதலாவது அவருடைய கற்பனைகளுக்கு நம்ம கீழ்ப்படியணுங்கிற ஒரு கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம அவருடைய பிள்ளைகள், அதனால் கட்டாயமாக நம்ம கீழ்ப்படிஞ்சு ஆகணும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு வரோம் முதலாவது. ஆனால் வெறுமனையாக நம்ம தினமும் போய்கிட்டே இருந்தோன்னா அந்த இடத்துக்கு வருவோமா? வரமாட்டோம். அப்போ நமக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதம் இந்த இடத்துல இருக்குது. அதை தேடி நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், ஒவ்வொரு வாரமும் இந்த இடத்துல வந்துக்கிட்டு இருக்கோம். சரியாக இப்போ ஓய்வு நாள் தொடங்குது 7 மணிக்கு அப்படின்னு சொன்னால் அந்த டைமில் கரெக்டாக வரோம். முன்னாடி 6 மணிக்கு வருவோமா? இல்லை. பின்னாடி ஒரு 9 மணிக்கு வருவோமா? இல்லை. அப்போ இந்த குளம் சரியாக ஒரு டைமில் கலக்கப்படுது. அந்த கலக்கப்படுற டைமில் எப்பேற்பட்ட ஒரு வியாதியஸ்தனாக இருந்தாலும் உள்ளே குதிச்சா சுகமாகும் அப்படிங்கிற ஒரு நேரம் அந்த நாளையில் அது நடந்திருக்குது. அதுக்காக காத்து கொண்டு இருந்திருக்காங்க எல்லா வியாதியஸ்தலர்களும். அப்போ இன்றைக்கி நம்ம எப்படிப்பட்ட ஒரு வியாதியஸ்தர்களாக இருக்கோமா? கண்ணும் இருந்தும் நமக்கு இன்றைக்கி கண் இருக்குது, கால் இருக்குது. நம்ம இங்கே வந்திருக்கிற யாரும் இல்லை, யாரும் சூம்பின உறுப்புடையவர்கள் இல்லை, கண் இல்லாதவங்க இல்லை, கால் இல்லாதவங்க இல்லை. ஆனால் அங்கே படுத்திருந்தது யாருன்னா, எதுவுமே உதவாத ஒரு நபர்கள், அடுத்த வேலை செய்ய முடியாத ஒரு நபர்கள். அந்த குளத்தில் எப்போ தூதன் இறங்குவான், அந்த தண்ணி கிளக்கப்படும் சொல்லி காத்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்னா, நல்ல திடகாத்திரமாக நல்ல சுகமாக ஆண்டவரை ஆராதிக்கணும், ஆண்டவரை தேடணும் அப்படி சொல்லி இருக்கோம். ஆனாலும் வெறுமனையாக இருக்கோமா? இல்லை. ஏதோ ஒரு நோக்கம், கட்டாயமாக இந்த ஓய்வு நாளை நம்ம கை கொள்ளணும், இப்படி இருக்கணும், அப்போ தான் நம்ம அனுதின வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஆண்டவரை தேடி ஓடிக்கிட்டு இருக்குமே தவிர, யாருமே நீ வெறுமனையாக ஓடிவா உனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய மாட்டோம், கட்டாயமாக தொடர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம கட்டாயமாக பின்மாற்றம் அடைஞ்சிருவோம். அப்போ ஏதோ ஒரு நல்லது இருக்குது. இந்த டைமில் இந்த வாரத்தில் ஒரு நாள், இந்த ஓய்வு நாள் அன்னைக்கு இந்த ஆலயத்துக்கு நம்ம வந்தோன்னு சொன்னால் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வார் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் நம்ம பிள்ளைகளை காப்பாற்றணும், குடும்பத்தை காப்பாற்றணும், நம்முடைய திருச்சபையை காப்பாற்றணும். இந்த உலகம் அழிய போகுது, இதற்கு மத்தியில் நம்ம எப்படி நம்ம காப்பாற்றப்படணும், இப்படி அநேக நல்ல எண்ணத்தோடு நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், ஆண்டவரை தேடி இந்த ஓய்வு நாள் அன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், வந்துகிட்ருக்கோம். அப்போ அந்த வியாதிக்காரங்க எல்லாம் படுத்திருக்காங்க. அதில் ஒரு விசேஷமாக இங்கே என்ன அப்படின்னா, 5வது வசனத்தில் பார்க்கும்போது 38 வருஷம் வியாதி கொண்ட ஒரு மனுஷன் அங்கே படுத்திருந்தான். பாருங்கள், ஒருவேளை அவன் பிறவியிலேயே நடக்க முடியாதவனாக இருந்திருந்தா 38 வருஷம் 38 வயசு. ஆனால் இதை நல்லா ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு சில புக்கில் நான் படித்து பார்த்தேன். அவன் பிறவியிலேயே அப்படி இல்லை, இடையில வியாதி தான் அவனுக்கு. அவன் பிறந்த ஒரு 10 வயசு வரை அவன் நல்லா இருந்தது போலவும், ஏன்னா இது நம்ம யாருமே தீர்மானிக்க முடியாது, ஆனால் அந்த புத்தகத்தில் அப்படி இருக்குது. அப்போ கணக்கு பார்த்தா அவனுக்கு ஒரு 48-50 வயசுக்கிட்டே இருக்கும். ஆனால் 38 வருஷமாக அவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த இடத்துல என்ன போட்டிருக்குன்னா 38 வருஷம் வியாதி கொண்டு இருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். அப்போ எத்தனையோ வியாதியஸ்தலர்கள் அங்கே இருக்காங்க, ஒரு மனுஷன் மட்டும் 38 வருஷமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கு, ஆண்டவருக்கு தெரியுது. இன்றைக்கி இந்த இடத்துல நம்ம எத்தனையோ பேர் இருக்கோம், எவ்வளோ பேர் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் விசேஷமாக யாரையாவது ஒருத்தர் நினச்சிவார், அவர் தேடுவார். நம்ம நினைக்கும் நம்மளை தேட மாட்டார் அப்படின்னு கிடையாது. எல்லாருடைய உள்ளத்தின்படியும் இன்றைக்கி நம்மளை தேட மாட்டாரா, எல்லாரையும் அவர் தேடிக்கிட்டு இருக்காரு. அதில் விசேஷமாக அவர் யாரை தேடுறாரு அப்படின்னு சொன்னால், அந்த 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அப்போ இவன் போய் ஆண்டவர்கிட்ட கேட்கல, எல்லா வியாதியஸ்தரும் படுத்திருக்காங்க, இவனும் ஒரு ஓரமாக படுத்திருக்கான். அப்போ ஆண்டவர் அந்த வழியாக வராரு, அந்த இடத்துக்கு வராரு. ஏன் எல்லாரையும் பார்த்து கேட்டிருக்கலாமே, இந்த ஒரு மனுஷனை முக்கியப்படுத்தி அனுப்பிச்சிறாரு ஆண்டவர் கேட்காரு. அப்போ இன்றைக்கி
நம்மளை மட்டும்னு நம்ம எடுத்துக்கிடாம நம்முடைய திருச்சபையை நம்ம எடுத்துக்கிடுவோம். இன்றைக்கி நம்முடைய திருச்சபையை பார்த்து இன்றைக்கி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ கட்டாயமாக சொஸ்தமடைய வேண்டுமா? ஏன்னா எத்தனையோ குருடர்கள் படுத்திருக்காங்க, எத்தனையோ முடவர்கள் படுத்திருக்காங்க. இன்றைக்கி எத்தனையோ திருச்சபைகள் நம்ம மத்தியில் இருக்குது, விதவிதமாக நம்ம திருச்சபைகளை உருவாக்கி வச்சுருக்கோம். ஆனால் ஆண்டவர் ஒரு திருச்சபையை பார்த்து சொல்கிறாரு, நீ கட்டாயமாக சுகம் அடையணுமா, இது உனக்கு வேண்டுமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்காரு. அப்போ இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிடுவோம். இன்றைக்கி நம்மளை பார்த்து ஆண்டவர் கேட்காரு, நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் கேட்காரு, நீ கட்டாயமாக சுகம் அடையணுமா, கட்டாயமாக நீ என்ன செய்யணுமா, எழும்பணுமா, உன் வாழ்க்கையில் முன்னேறணுமா, உனக்கு நல்லது நடக்கணுமா அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்கும்போது, அப்போ அந்த வியாதியஸ்தன் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். அதற்கு அந்த வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. ஆண்டவர் கேட்ட கேள்வி என்ன, நீ கட்டாயமாக சொஸ்தம் ஆகணுமான்னு தான் கேட்டார். இவன் உடனே என்ன சொல்லியிருக்கலாம், ஆமாண்டவரே ஆகணும்னு சொல்லியிருக்கலாம். அதுக்கு ஒரு சாக்கு போக்கு சொன்ன பாருங்க. அதுதான் இப்போ இந்த இந்த வசனத்தில் உள்ள ஒரு சின்ன ஒரு நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளை ஆண்டவர் இன்னைக்கு கேட்காருன்னா உனக்கு வேணுமான்னா நம்ம உடனே என்ன செய்ய மாட்டோம், வேணும்னு சொல்ல மாட்டோம். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அதை கொடுத்துட்டீங்க ஆண்டவரே, அவனுக்கு அதை கொடுத்துட்டீங்க, அவன் ஒழுங்காகவே கோயிலுக்கு வர மாட்டான். நான் கரெக்டாக கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன் ஆண்டவரே, ஆனால் எனக்கு எதுவுமே இல்லை. நான் கோயிலுக்கு என்ன குறை வச்சேன், சரியாக காணிக்க கொடுக்கேன், சரியாக வரேன். இவன் ஒழுக்கமே இல்லை, இவன் வாழ்க்கையில் ஒழுக்கமே இல்லை, வரவே மாட்டான், ஆனால் அவனுக்கு எல்லாமே இருக்குது. ஆண்டவர் கேட்ட கேள்வி என்னன்னா, நீ சொஸ்தமாக வேண்டுமா? அவன் உடனே என்ன சொல்லியிருக்கணும், ஆம் ஆண்டவரேனா முடிஞ்சு. அவன் உடனே காரணம் சொல்ல பார்க்காம பாருங்க, பக்கத்தில் உள்ளவங்களை எல்லாரும் இழுத்து வச்சு, ஆண்டவரே எல்லாரும் போய் சரியான டைமில் குளிச்சுருந்தாங்க, எண்ணெயை தூக்கி போட ஆளே இல்லை. நல்லா யோசித்து பாருங்கள். 38 வருஷமாக அந்த இடத்துல படுத்திருக்கான். சரியா, குறைஞ்சது 38 வருஷம், 40 வருஷம் இருக்கும் நிச்சயமாக. அப்படிப்பட்டவனுக்கு ஒரு நாளைக்கு அவன் 38 வருஷம் படுத்திருந்தான், அவனுக்கு மலம் போகாமல் இருந்திருக்குமா, சாப்பிடாமல் இருந்திருப்பானா, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான், பண்ணிக்கிட்டு தானே இருந்திருப்பான் கட்டாயமா. அப்போ ஒரு அசைவமாக அவனுக்கு இல்லாமல் இருந்திருக்கும். அசைஞ்சு போய் அந்த குளத்து பக்கத்தில் இருந்திருந்தா கூட ஒரு நாள் குதிச்சிருக்கலாம். அப்போ இதில் என்ன தெரியுது அப்படின்னா, சோம்பேறித்தனம். யாராவது நம்மளை தூக்கி போட மாட்டாங்களா? நம்முடைய எதிர்பார்ப்பு இன்னைக்கு அப்படி தான். யாராவது நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா, யாராவது நமக்கு கடன் தர மாட்டாங்களா? நம்ம அடுத்து என்ன செய்யணுங்கிறத நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன செய்யறதில்ல, கேட்குறதே கிடையாது. நமக்கு யாராவது செய்ய மாட்டாங்களா, இதை செஞ்சிட மாட்டாங்களா, அதை எப்போதும் எதிர்பார்ப்பும் அடுத்தவங்களை நோக்கி, அடுத்தவங்க செய்யணும்னு ஒன்று, இன்னொன்று அடுத்தவங்கள குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறது. என்னால் முடியல ஆண்டவரே, அவங்க போய் விழுந்துடுறாங்க, அவங்க வாங்கிடுறாங்க ஆண்டவரே. இப்படி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி சொல்லிகிட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த மனுஷன் அந்த மனுஷன் 38 வருஷமாக படுத்திருந்தான்னு சொல்லிட்டு நம்ம பைபிளை படிச்சுட்டு நாம் 38 வருஷம் கடத்தியாச்சு, 50 வருஷம் 54 வருஷம் நம்ம கடத்தியாச்சு. அப்போ நம்ம எத்தனை வருஷம் அங்கே படுத்திருக்கோன்னு பாருங்கள், 54 வருஷத்தை கடத்தியாச்சு. நம்ம இப்போ எழும்பி நடக்கமா, நம்ம பிரகாசிக்கமா? ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னார், ஓய்வு நாளை கை கொள்ளுற பிள்ளையில உயர்ந்த இடத்துல வைப்பேன்னாரு. ஏன் நம்ம இன்னைக்கு உயர்ந்த இடத்துல நம்மளால் இருக்க முடியலன்னா, நம்மளும் இந்த 38 வருஷமாக படுத்திருந்தவன் என்ன காரணம் சொல்லிகிட்டு இருக்கானோ அதே ஒரு காரணத்தை தான் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கோம். நான் போகிறதற்கு உள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்று ஆண்டவர்கிட்ட என்ன சொல்கிறான், அவர் சொல்கிறான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். அப்போ பாருங்கள், இயேசு என்ன செஞ்சுருக்கணும், குளத்துக்குள்ளே தூக்கி போட்டிருக்கணும். ஏன்னா அந்த இடம் என்னென்னா, அந்த இடத்துல எதுக்காக வந்திருக்கான்னா, அந்த குளம் கலக்கப்படணும், அது உள்ளே போய் விழுந்தாதான் சுகம் கிடைக்கும். அதுதான் அந்த இடத்துல உள்ள ஒரு கட்டளை. அந்த இடத்துக்கு படுத்திருக்கிறவங்க எல்லாருமே அதை நம்பி தான் படுத்திருக்காங்க. ஆனால் இயேசு அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு பாருங்க, நீ உடனே என்ன செய்ய, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படிங்கார். அப்போ இவரை சொல்லும்போது பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே பார்த்துருப்பாங்களா, பார்த்துருக்க மாட்டாங்களா? எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் வந்திருக்காதா? என்னடா ஒரு மனுஷன் வந்தார், நம்ம இத்தனை வருஷமாக படுத்திருக்கோம், இப்படி இருக்கோம், இவர் உடனே எழும்பி நடன்னு சொல்கிறாரு. இவர் என்ன பண்ணியிருக்கணும், தூக்கி கொண்டு உள்ளே போட்டிருக்கணும். இவர் வெயிட் பண்ணி எப்படி ராத்திரி தண்ணி கலக்கிறானோ, தூதன் எப்போ கலக்கிறாரோ அப்போ இவர் கொண்டு போய் என்ன செஞ்சுருக்கணும், அவனை கொண்டு உள்ளே போட்டிருக்கணும். இதுதான் அந்த இடத்துல உள்ள ஒரு ரூல்ஸ். ஏன்னு கேட்டால் அந்த இடத்துல நிறைய அதிகாரிகள்லாம் இருக்காங்க சுற்றி, இவங்க மட்டும் இல்லை, அந்த இடத்துல ஒரு சில அதிகாரிகள்லாம் இருக்காங்க. அப்போ அதுதான் அந்த இடத்துல உள்ள சட்டம். இவங்க தூக்கி என்ன பண்ணியிருக்கணும், உள்ளே போட்டிருக்கணும். இவர் என்ன பண்ணிட்டாரு, நீ என்ன செய்ய, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படிங்காரு. அப்போ இதிலேருந்து என்ன நமக்கு தெரியுது அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ள ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் நல்லவர், பராக்கிரமசாலி, அவரால் எதையும் எப்பவும் செய்ய முடியும் அப்படிங்கிறது என்ன செய்யுது, இந்த இடத்துல நமக்கு சுட்டி காட்டுது. அப்போ ஆதலால் யூதர்கள் உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்துச்சு. இவருக்கு எவ்வளவு பாருங்கள்,
அந்த இடத்துல இருக்கிறவங்கெல்லாம் ஓய்வு நாளுக்கு எதுவுமே செய்யக்கூடாதுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, அவங்க மத்தியில் போய் இவர் அன்னைக்கு போய் இந்த ஒரு மனுஷனை பார்த்து நீ எலும்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இங்கே என்ன செஞ்சு கலவரம் உண்டாயிற்று. எப்படின்னா ஓய்வு நாளுக்கு எதையுமே செய்யக்கூடாத ஒரு சட்டம் அவங்க ஓய்வு நாள் அப்படி கை கொள்கிறாங்க. அந்த இடத்துல இவர் யார், இந்த மனுஷன் இந்த இவருக்கு சுகம் கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லி. அப்போ இன்றைக்கி நம்ம ஓய்வு நாளையில் ஒரு சில காரியங்கள் நம்ம நல்லது செய்கிறதுக்கும் தாமதிக்கும், கெட்டது செய்கிறதுக்கும் என்ன செய்கிறோம் தாமதிக்கும் அப்படின்னு சொல்கிறதா, இல்லை கெட்டது செய்கிறதுக்கும் முந்தி கொள்கிறோன்னு சொல்கிறதா? நம்ம ஓய்வு நாள்னு சொல்லி ஒரு சில நன்மைகளை நாமளே என்ன செய்ய மாட்டேங்கிறோம். எந்த இடத்துல ஒரு சில நன்மைகள் செய்ய வேண்டி இருக்குதோ அந்த இடத்துல அந்த நன்மைகளை நம்ம செய்யாமல் என்ன செஞ்சிடறோம் தெரியுமா, ஒரு சில இடங்களை தவறி விட்டுடுறோம். இது ஓய்வு நாள், இதை செய்ய வேண்டான்னு ஒரு சில நண்பர்கள் பேசுகிறது, அது என்னது ஒரு சில நம்ம அனுபவத்தில் தான் அதை சொல்ல முடியும். ஒரு சில காரியத்தை அந்த ஓய்வு நாளே நம்ம செய்ய வேண்டியது வந்தாலும் நம்ம அதை வேலையாக நினச்சி என்ன பண்ணிடுறோன்னா அது வேலையாக இருக்காது. கட்டாயமாக அந்த ஓய்வு நாளையில் ஒரு சில காரியங்களை செஞ்சோன்னா அடுத்த ஓய்வு நாளுக்கு அவங்க நம்ம கூட வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் நம்ம என்ன செஞ்சிடறோன்னா இது ஓய்வு நாள், இன்றைக்கி பேச வேண்டாம். அவன் ரொம்ப துக்கப்பட்டு ஒரு நாள் வந்திருப்பான். எப்படின்னா நம்ம கரெக்டாக ஓய்வு நாளுக்கு கிளம்பி இருப்போம், அவன் ரொம்ப மன பாரத்தோடு ஒரு பெரிய பிரச்சனையோடு நம்மளை தேடி வந்திருப்பான். நம்ம என்ன செஞ்சிருமோ உடனே அடுத்த ஃபோன் பண்ணி இன்றைக்கி வராத, நான் ஓய்வு நாளுக்கு போகிறேன், ஆலயத்துக்கு போகிறேன், நான் எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், இவன் வீட்டுக்கு போ அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கி அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா அந்த நாளில் அவன் நம்ம கூட ஒரு சில துக்கங்களை அவன் நம்மகிட்ட சொல்லி நம்ம கூட பிரயாணப்பட்டு அந்த ஓய்வு நாளுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஆனால் நம்ம அதை தடுத்து என்ன பண்ணிடுறோன்னா இன்றைக்கி ஓய்வு நாள் நீ வராத அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடறோம், அவனை நிறுத்தியிருப்போம். ஆனால் அதன் விளைவாக நிறைய பேருக்கு நடந்திருக்கு, மரணமும் நடந்திருக்கு. சரியான டைமில் ஃபோன் போட்டோம், நீங்கள் எடுக்கலை, அதனால் இவங்க மறிச்சிட்டாங்கன்னு. ஏன்னா நான் அனுபவத்தில் சொல்கிறேன், நிறைய நான் பார்த்துருக்கேன். நான் கரெக்டாக உங்கள் கூட தான் வரணும்னு நான் இருந்தேன், நீங்கள் ஃபோன் அட்டன் பண்ணி இப்படி சொல்லிட்டீங்க இல்லையா, நான் இவங்க கூட இந்த சர்ச்சுக்கு போயிட்டேன். இப்படி நிறைய நம்ம பார்க்கோம். ஓய்வு நாளையில் ஒரு சில நன்மைகளை நம்மளாலையும் செய்ய முடியும். அது என்ன ஏதுன்னு அதை விசாரித்து பார்த்தா மட்டும்தான் அந்த வழியில் நம்ம போகிறோமா இல்லையா, நம்ம அந்த நன்மைகளை நம்ம என்ன செய்ய முடியும். அப்போ அந்த இடத்துல ஓய்வு நாளையில் எந்த வேலையுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இயேசு போய் ஏன் அந்த இடத்துல செய்தார் அப்படின்னு சொன்னால் அந்த மக்களுக்கு அது புரியட்டு. அந்த இடத்துல ஓய்வு நாளுக்கும் அந்த இடத்துல நம்ம நல்லது செய்யலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியட்டுங்கிறக்காக அவர் என்ன செஞ்சாருன்னா அந்த மனுஷனுக்கு சுகம் கொடுத்துட்டாரு. நீ எழுந்து என்ன செய்யி, நடந்து போ அப்படின்ட்டாரு. அதுக்கு அடுத்து பாருங்கள், ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி இது ஓய்வு நாளாக இருக்கிறதே, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமாக இருக்கிறதா? ஏன்னா அவன் 38 வருஷமாக அவங்க கஸ்டடியில் இருக்கான், அவங்க பாதுகாப்பில் இருக்கான். இன்றைக்கி அவன் திடீர்னு பாயை சுருட்டிட்டு நடந்து போனாக்கி அப்போ அவங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும். இவ்வளோ நாள் நீ ஓய்வு நாளை கை கொண்டுட்டு இந்த இடத்துல இருந்தா இன்றைக்கி நீ படுக்கை சுருட்டிக்கிட்டு போறியே, இது உனக்கு நியாயமா? நீ எப்படி போகலாம், நம்ம ஓய்வு நாளை மீறி போறியே அப்படின்னு சொல்லி குற்றப்படுத்துகிறாங்க அந்த படுக்கையில் இருந்த மனுஷனை பார்த்து. நீ போகாத, நீ எப்படி போகலாம், இது ஓய்வு நாள் ஆச்சு. அப்போ அந்த ஓய்வு நாளுக்கு ஒரு மனுஷன் நடக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் பாருங்கள். அத்தனை வருஷமாக படுத்திருக்கான், அந்த தலைவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சுற்றி இருக்கிறவங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் வரணும். ஐயோ இன்னைக்கு இவன் நடந்துட்டானே, எப்படி நடக்கான், எப்படி எழுந்திரிச்சு போகிறான், அப்படி சந்தோஷப்படாமல் அவர் என்ன கேட்டாங்க, இது ஓய்வு நாளாக இருக்குது, நீ எப்படி போகலாம்? அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்மளும் ஒருவருக்கொருவர் ஒரு சில காரியங்களை செய்யும்போது குற்றப்படுத்தி அவங்க நல்லதே செஞ்சால் கூட இது ஓய்வு நாள், நீ எப்படி செய்யலாம், இது ஓய்வு நாள், இப்படி ஒரு சில இடங்களில் நம்மளை அறியாமலே அநேக குற்றங்களை நம்ம என்ன செய்துடுறோம். அப்போ ஓய்வு இயேசு அன்னைக்கு அந்த ஓய்வு நாளையில் ஏன் நமக்கு அதை உதாரணமாக வச்சு செய்தார் அப்படின்னா, ஓய்வு நாளையில் கட்டாயமாக உங்களால் முடிஞ்ச நன்மைகளை நீங்கள் செய்யுங்க. ஓய்வு நாளையில் வேலை செய்யாதீங்க, தேவையானதை பேசாதீங்கன்னு தான் சொன்னாரே தவிர நன்மை செய்யாதீர்கள் அப்படின்னு அவர் என்ன சொல்லலை அவர் நம்ம யாருக்குமே. அடுத்த வசனம் பாருங்கள், 11வது வசனம். அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அவன் ஒரே வார்த்தையை சொன்னான், நீ ஓய்வு நாளை மீறி போகிறா, இது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல இருந்த பாதுகாத்தவங்களாம் சொல்லியிருக்காங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, என்னையை சுகப்படுத்தினவர் நீ நடந்து போன்னு சொன்னார், என்னை சுகப்படுத்திட்டு அவர் போயிட்டார். இன்னும் ஒரே வார்த்தை நிற்கவே இல்லை, அந்த இடத்துல நின்று பதிலே சொல்லலை, அவன் பாட்டுக்கு வெளியில் வந்துட்டான் தெளிவாக. அதற்கு அவர்கள் உன் படுக்கையை எடுத்து நட என்று உனக்கு சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாக இருந்தபடியால் இயேசு விலகி இருந்தார். இயேசு அந்த இடத்துல எவ்வளவு ஞானமாக பாருங்கள். நம்ம நினைக்கும்
ஏசு ஏன் அந்த இடத்துலேருந்து போகணும்? ஏன் சொல்லியிருக்கலாம்ல அவர் தைரியமாக, இவர் வந்து கடவுள் தானே, அவர் நல்லது தானே செஞ்சார். அந்த கூட்டத்தில் சொல்லியிருக்கலாம், நான் தான் சுகப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. அதனால தான் ஏசு வந்து நமக்கு அநேக நேரத்தில் ஞானத்தை தராரு. எப்படின்னா, ஒரு சில இடங்களில் ஒரு சில காரியத்தை செய்யும்போது நம்ம ஒருத்தருக்கு செய்கிறது ஒருத்தருக்கு தெரியக்கூடாது. ஏன்னா எதுக்குன்னா, அவங்க அந்த இடத்துல குற்றப்படுத்துகிறாங்க. அந்த 6 மணி வரை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வேலையே குற்றப்படுத்துகிற வேலை தான். நீ சுகமாக்கக்கூடாது. அப்போ அந்த இடத்துல ஒரு கலவரம் வரும், தேவையில்லாத பேச்சு வரும். அவர் எவ்வளவு ஞானமாக அந்த இடத்த விட்டு விலகி தூர போயிட்டார், வெளியில் போய் நின்ட்டார். அவர் உடனே சுகப்படுத்தினார், நீ எலும்பு நடனார், ஒரே வார்த்தையா. இவன் அந்த இவன் சொன்ன உடனே இவன் எழுந்தான் நடந்தான், இவனும் சுருட்டிக்கிட்டு வெளியில் போயிட்டான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஒரு சில இடத்துல இந்த ஓய்வு நாளையில் ஒரு சில வார்த்தைகளை நம்ம பேசாமல் அந்த இடத்த விட்டு நம்ம கடந்து போகிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். தேவையில்லாமல் அந்த இடத்துல இருந்தே மறுபடியும் நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால் அநேக வார்த்தைகள் வந்து நம்மளை என்ன செய்யும், ஓய்வுனால மீறக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு உருவாக்குங்கிறது தான். உணர்த்தப்படுவதற்காக தான் இயேசு வந்து ஒரு தெய்வம் அந்த இடத்துல சுகப்படுத்தின தெய்வம் ஏன் அவரால் அந்த இடத்துல தைரியமாக சொல்ல முடியல அப்படின்னா, அந்த இடத்துல நமக்கு ஞானம் வேணும். அவர் தெய்வமாகவே இருந்தாலும் அங்கே வந்தது யார்? மனுஷன். அவர் தெய்வமாக வரல, ஒரு மனுஷனா, நம்மளை மாதிரியே ஒரு மனுஷனாக வந்தார். எப்படி அந்த முடவனை தூக்கி எடுத்தாரோ அதே மாதிரி தான் இவர் இருந்தார், அதே மனுஷ சாயல்ல. அப்போ அந்த மனுஷன் ஏன் சுகப்படுத்தினா, இவன் யார் சுகப்படுத்துறக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய கலவரம் உண்டாயிரும்னு சொல்லி அவர் என்ன செஞ்சார், அப்படியே நகண்டு வெளியில் போயிட்டார். வெளியில் போய் நிற்காரு. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. பாருங்க, அவர் சுகப்படுத்திட்டாரு. சரி, அந்த ஓய்வு நாளையில் பிரச்சனை வர வேண்டான்னு விலகி போய் வெளியில் நின்ட்டாரு. இவன் போகிறான் மறுபடியும் அந்த இடத்துல. இவன் போய் ஏன் இவனை பேசாமலே மறுபடியும் அவர் போயிருக்கலாம்ல. ஏன்னா இவனை என்ன சொன்னார், எழுந்து நட. ஒரே வார்த்தையை சொன்னார், நீ எழுந்து நடன்னாரு. இவன் தெளிவாக எழுந்து நடந்தான். அந்த இடத்துல அற்புதம் நடந்தது. மறுபடியும் இயேசு அவனை விட்டு என்ன செய்யலை, போகலை. தூரமாக போய் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு மறுபடியும் அவனை பார்க்காரு. ஐயோ, நமக்கு சுகந்தந்த ஆண்டவர் இவர் தானே அப்படின்னு சொல்லி அவன் பார்க்கும்போது மறுபடியும் என்ன சொல்கிறாரு, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறாரு, நீ செய்த பாவத்துக்கு உனக்கு இதுவே பெரிய விஷயம், நீ செய்த அக்கிரமத்துக்கு நீ நடக்கிறதே பெரிய விஷயம். உனக்கு நான் அற்புதம் செஞ்சுட்டேன். நீ 38 வருஷமாக முடியாமல் இருந்தா உன்னை தேடி வந்து நான் என்ன செஞ்சேன், சுகம் கொடுத்தேன். இன்றைக்கி நம்மளை ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா, அவர் தாங்க தேடி வராரு, நம்ம தேடி போகலை. அவர் நமக்கு தேடி வந்து நமக்கு அநேக காரியத்தை நம்ம செய்கிறாரு. ஆனால் நம்ம நன்றி இல்லாதவர்களாக அநேக காரியத்தை நம்ம செஞ்சிட்டு இருக்கும்போது அவர் கொடுக்குற எச்சரிப்பு தான். நம்ம வாரம் 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 வந்து நம்ம சுத்திகரிப்பு செய்கிறோம் இல்லையா இந்த ஆலயத்தில், மறுபடியும் மன்னிப்பு கேட்டு 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 ஒவ்வொரு வாரமும் நம்ம செய்த பாவத்தை மறுபடியும் நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா அது எச்சரிப்பின் தூது. என்னன்னா, உனக்கு இவ்வளவு நாள் கொடுத்ததே பெரிய கிருபை, நீ இதுவரை உயிரோடு இருக்கிறதே பெரிய கிருபை. நம்மளை ஒவ்வொருத்தரையும் அவர் பேர் சொல்லி சொல்கிறாரு. எப்படின்னா, ஏய் நீ உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம், நான் உன்னை காப்பாற்றி வச்சுருக்கதே பெரிய விஷயம், நான் உன்னை அன்னைக்கே நினச்சிருந்தா கொண்டிருக்கலாம், ஆனால் இன்னைக்கு வரை நான் உன்னை உயிரோடு வச்சுருக்கேன்னா நீ திருந்திரு சீக்கிரமா, இனிமேல் இதற்கு மேலாக அதிக கேடு வராதபடிக்கு. அப்படின்னா நீ செஞ்ச பாவத்துக்கு நடக்க முடியாமல் உயிரோட படுத்திருந்தா, ஆனால் இன்னும் நீ அதிகமாக பாவம் செஞ்சேன்னா என்ன பண்ணுவா, உயிரே இல்லாமல் போயிடுவா. அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிப்பின் தூது அந்த மனுஷனுக்கு அவர் கூப்பிட்டு என்ன செஞ்சார். அப்போ அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிறாரு, இதுவரை உங்களுக்கு நான் கிருபையாக கூட்டி கொடுத்த நாள் வந்து என்னது, பெரிய ஒரு ஆசீர்வாதம். உங்களை இதுவரை நான் உயிரோடு வச்சிருக்கிறது பெரிய ஒரு கிஃப்ட் நமக்கு கொடுக்கப்பட்டது. அதனால் இதுக்கும் மேலே பெரிய பாவங்கள் செய்யாதபடிக்கு இனிமேலாவது நீ மனம் திரும்பி என்ன செய்யி, பரிசுத்தமான ஓய்வுனால நீ கை கொண்டு அவருடைய கற்பனைகளுக்கு கட்டுப்பட்டு நீ வாழ்ந்து நீ என்ன செய்ய, அந்த பரலோக ராஜ்யத்தை அடையிறதுக்கு உண்டான ஒரு வழியை பாரு அப்படின்னு சொல்லி நம்மளை இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா எச்சரிப்பின் தூது நமக்கு கொடுக்காரு. ஏன்னா மறுபடியும் நம்ம அவரை தேடி தானே வரோம். நம்ம பாவம் செஞ்சிட்டோம், நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி நம்ம வராமல் இருக்கோமா. எவ்வளோ பெரிய பாவம் நம்ம செஞ்சாலும் அந்த 6 நாள் நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் 7ஆவது நாள் வந்து அவர்கிட்ட என்ன பண்ணிடுறோம், சரணடைஞ்சிடுறோம். அதனால தான் அவருக்கு மறுபடியும் நமக்கு என்ன செஞ்சுருக்காரு, எச்சரிப்பின் தூது கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார். பாருங்க, கொலை செய்ய வழி தேடுறது யார் அப்படின்னா யூதர்கள் தான், வேற யாரும் இல்லை. இயேசுக்கும் யூத குலத்துக்கு என்ன சம்மந்தம், எவ்வளோ பெரிய சம்மந்தம் பற்றிலாம். ஆனால் கொல்றதுக்கு வகை தேடினது யார்? அப்போ இன்னைக்கு இயேசுவை கொல்றதுக்கு யார் வகை தேடுறா தெரியுமா, நம்ம தான்.
நம்ம தான் இயேசுவையும். ஏன்னா இவ்வளோ பெரிய ஜீவனை கொடுத்து இவ்வளோ பெரிய ரட்சிப்பை கொடுத்து நம்மளை இன்னைக்கு உயிரோடு வச்சு இத்தனை ஓய்வு நாளுக்கு வந்த பிறகு நான் உன்னை உயிரோடு வச்சிருக்கேனேன்னு சொல்லி நம்முடைய பாவத்தை மன்னிச்சு விட்டுக்கிட்டே இருக்கார் பற்றிலாம். மறுபடியும் நம்ம இயேசுவை என்ன செய்கிறோம்? கொலை செய்கிறதுக்கு தான் வழி தேடுறோமே தவிர நம்ம அவருக்கு நல்லதே செய்யலை. அப்போ இந்த காரியத்தில் இந்த இடத்துல இவனுக்கு சுகம் கொடுத்து ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு நமக்கும் இந்த காரியத்துக்கு என்ன உடன்படிக்கை அப்படின்னு சொன்னால், அது அந்த மனுஷனை மாதிரி நம்ம அதிக கேடு வராதபடிக்கு இனிமேல் நமக்கு இப்போ இருக்கிற காரியத்தை விட இதுக்கு மேலே பிரச்சனைகள் வந்தால் நம்மளால் நினைச்ச முடியாது. இப்போ இருக்கிற பிரச்சனையே நம்மளால் தாங்க முடியல ஆண்டவரே, இதுக்கு மேலே ஒரு பிரச்சனை எங்கள் வாழ்க்கையில் வந்தால் எங்களால் தாங்க முடியுமா அப்படின்னு நம்ம ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தோம்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன செய்வோம்? உண்மையிலே நம்ம நன்றி உள்ள பிள்ளைகளாக நமக்கு இருக்கிறதுக்கு முடியும் நம்மளால். அப்போ இயேசு எத்தனை முடவர்கள் இருந்தாலும் சரி, எத்தனை குருடர்கள் இருந்தாலும் சரி, நம்மளை தேடி அந்த ஒரு மனுஷனை தேடி எப்படி ஆண்டவர் போனாரோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம திருச்சபையை நோக்கி, நான் ஒரு மனுஷனே சொல்ல வரல, நல்லா கேட்டுக்கிடுங்க, நம்முடைய திருச்சபை உண்மையிலே விசேஷித்த திருச்சபை. எந்த காரணத்தை கொண்டு இந்த திருச்சபை விட்டு உங்களால் வெளியே போக முடியுமா? நீங்கள் எத்தனை தப்பு பண்ணி எத்தனை பாவம் பண்ணாலும் இந்த திருச்சபை விட்டு உங்களால் வெளியில் போக முடியுமா? ஏன் போக முடியாமல் மறுபடியும் நம்ம உள்ளே வந்துக்கிட்டு இருக்கோம்? நமக்கு நல்லா தெரியும் இதுதான் உண்மை, இந்த இடத்துல தான் சுகம் கிடைக்கும், இந்த இடத்துல தான் விடுதலை கிடைக்கும்னு நமக்கு நல்லா தெரிஞ்சதுனால தான் நம்ம மறுபடியும் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? வந்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஆண்டவர் எத்தனை பேர் இருந்தாலும் தைரியமாக போய் அந்த இடத்துல போய் அவனை சுகப்படுத்தி உடனே வெளியே ஓடுன்னு சொல்லி அவ்வளவு நேரத்துக்குள்ளே அந்த ஓய்வு நாளையில் அந்த இடத்துல செய்யக்கூடாத ஒரு காரியம்னு அவங்களுக்கு சட்டம். ஆனால் ஆண்டவர் நினச்சா அந்த இடத்து உள்ளே போய் ஓய்வு நாளையில் எதை செய்யக்கூடாதுன்னு அவங்க நினச்சாங்களோ அந்த இடத்துல எடுத்து நம்மளை தூக்கி விட்டு நீ வெளியே போனார். அதே மாதிரி ஆண்டவர் நம்மளை இந்த பாவமான உலகத்தில் இந்த பாவ கூட்டத்துக்குள்ளே நம்முடைய திருச்சபையை பார்த்து இன்னைக்கு நீ தப்பிச்சு போ, ஏன்னா நீ ஓய்வு நாளை சரியாக கைக்கொள்ளு. ஓய்வு நாள் மட்டும் இல்லை, 10 கற்பனைகளுக்கு நீ கீழ்ப்படிந்து நடந்து உன்னை நீ என்ன செஞ்சுக்க, இந்த பாவ உலகத்திலேருந்து நீ தப்பிச்சு போ அப்படின்னு சொல்லி நமக்கு ஆண்டவர் இன்னைக்கு ஒவ்வொருவருக்கும் நமக்கு எச்சரிப்பின் தூது கொடுக்காரு. ஆனால் மறுபடியும் அந்த யூதர்கள் ஆண்டவரை தேடி கொலை செய்கிறதுக்கு வகை தேடின மாதிரி நம்முடைய வாழ்க்கையினே ஒவ்வொரு நாளும் இயேசுவை தேடி நம்ம கொலை செய்கிறதுக்கு இல்லாமல் நம்ம எப்படி கொலை செய்கிறோம்? நம்ம நினைக்கும் அவங்க கொலை செய்ய தேடினாங்க, நான் எங்கே பாஸ்டம்மா கொலை செய்ய தேடுறேன் ஆண்டவரை நம்ம நினைக்கும். நம்ம எப்படி கொலை செய்கிறோம் தெரியுமா? ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஆண்டவரை கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவர் சொன்ன காரியத்தை நம்ம எப்பெல்லாம் செய்யலையோ அப்பெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? இயேசுவை கொலை செய்ய நம்ம வகை தேடி கொண்டு இருக்கிறோம். அவர் எப்படியெல்லாம் நம்மளை வாழ சொன்னாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம எப்பெல்லாம் வாழ்கிறோமோ, நீங்கள் கத்தி எடுத்துக்கிட்டோ அருவா எடுத்துக்கிட்டோ கொலை செய்ய தேடலை. நீங்கள் அவருடைய கற்பனைகளுக்கு விரோதமாக அந்த சட்டத்துக்கு மாறாக நம்ம எப்போ நடக்கிறோமோ அப்போ நம்ம ஆண்டவரை ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கொலை பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த யூதர்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இன்னைக்கு? அதனால் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யாமல் அந்த சொஸ்தமாகி போனால் பாருங்க. அதே போல் என் ஆண்டவர் நமக்கு சுகம் கொடுத்தார், நம்ம குடும்பத்தை அவர் காப்பாற்றினார், இதுவரை காத்த தேவன் இனிமேலும் காப்பார் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு நம்ம தொடர்ந்து அவருடைய சத்தியத்தில் நிலை நின்று அவருடைய பாதையில் நம்ம பரிசுத்தமான ஒரு வழியில் நம்ம நடந்தோன்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு என்னது உண்டு? மோட்ச வாழ்வு உண்டு. அப்படிங்கிறத இந்த நாளிலே நம்ம இந்த செய்தியை சுருக்கமாக தேவன் நமக்கு வெளிப்படுத்தினதுக்காக கோடான கோடி நன்றி. இதன்படி நம்மளை தேவன் வழி நடத்துவாராக. ஆமென்.